மக்களே வணக்கம். நான் பிரபு. இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்களோட வீட்டில் தான் இருக்கிறேன் நான். ஸோ இப்போ நான் கிளம்பிடுவேன். கிளம்பி அடுத்து சென்னை தான் வருவேன் நான். ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பெருங்குடி ஐடி கம்பெனி வீலுக்கு தான். ஸோ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறேன்னா, இதுதான் எங்களோட வீடு. நான் இருக்கிற இடம் எங்கள் சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஊர் திருப்பூருங்க. அம்மாவோட ஊர் பார்த்தீங்கன்னா காங்கித்து பக்கத்தில் ஊதிடுங்க. ஓகேங்களா? நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருப்பூரில் தான் இருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்கள் பேரும் கூட எனக்கு தெரியாது. உங்கள் பேர் என்னன்னு தெரியாது. நீங்கள் இருக்கிற இடம் வேணால் எனக்கு தெரியும். எங்கேங்கன்னா நீங்கள் சென்னை சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுனா ஃபேஷன் பிரிட்ஜ் போகிறோம்லங்க. ஃபேஷன் பிரிட்ஜுக்கு முன்னாடி தான் சென்னையிலேருந்து ஒரு சென்டர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டாப் முன்னாடி தான் இறங்கியிருப்பீங்களா இருக்கா. ஆனால் சரியான என்ன கவனிக்க முடியல. உங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் பேரும் கூட என்னென்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் ரியலாகவே உங்கள் கம்யூனிட்டி கூட இது வரைக்கும் என்னன்னு எனக்கு தெரியாது. ரியலாக அதுதான் உண்மைங்க. ஓகேங்களா? உங்கள் பேர் எனக்கு தெரியாது, உங்கள் கம்யூனிட்டி எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நான் வச்ச பேர் என்ன தெரியுங்க? என் முதலாளியமாக தான் பேர் வச்சு நான். ஏன்னா என் கம்யூனிட்டி பற்றி எனக்கு பேசிக்கல. ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் முதலியார் தான், ஒரிஜினல் முதலியாருங்க. சரிங்களா? என் கம்யூனிட்டி பற்றி நான் சொல்லாமே தவிர உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் என்ன உங்கள் பேரும் கூட எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு பேர் வந்து என் முதலாளியம்மான்னு பேர் வச்சு நான். ஓகேங்களா? ரியலாக அதுதான் உண்மை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஜமே நான் உங்களை இதுதான் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்கள் பேர் வந்து முதலாளியம்மன் தான் நான் வச்சுருந்தேன் நான். ஸோ அதுதான் உண்மைங்க. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கான பதிவு தான். இதுதான் எங்கள் வீடு. நான் பிறந்தது எல்லாமே திருப்பூர் தான். அதே மாதிரி நான் படித்ததுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பூரில் கொஞ்சம் படித்தா, மறுபடியும் அதுக்கப்புறம் காங்கியத்தில் படித்தா, மறுபடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் வளர்ந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க. எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு கோவிட்டுக்கு முன்னாடி தான் இருந்தாங்க. கேன்சராக இறந்துட்டாங்க. மார்பக புற்றுநோய் அது சொல்லி இறந்துட்டாங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. தம்பி கல்யாணம் முடிச்சுட்டான். அவன் தனியாக போயிட்டான். மறுபடியும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் நானும் மட்டும்தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் எங்களோட இது. ஓகேங்களா? மித்தபடி எது சொல்கிறேன்னு எனக்கு நிஜமாக எனக்கு தெரியல. ரியலாகவே உங்கள் பேர் எனக்கு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. உங்கள் பேர் எனக்கு தெரியாது, உங்களோட இது எனக்கு தெரியாது. கிட்டத்தட்ட நான் இப்போ சொல்கிறது தான். ஏன்னா நீங்கள் என்னோட சின்ன பொண்ணு தான். நான் இல்லைன்னு சொல்ல நான். ஓகேங்களா? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வித்தியாசம். நான் இல்லைன்னு சொல்லி நான். ஸோ ஆனால் உங்கள் கலருக்கு எனக்கு மேட்ச் ஆகுமாங்கிறது டெஃபினட்டாக எனக்கு அது டவுட் தான். நான் இருக்கிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க, ரொம்ப இதாக தான் இருக்கும். உங்கள் ஃபேஸுக்கு எனக்கு எது மாதிரி மேட்ச் ஆகுமாங்கிறது கிட்டத்தட்ட டவுட்டு தான். இது எப்படி தெரியுங்களா? என் தம்பி பார்த்தீங்கன்னா சரியான கலராக இருப்பான். எங்கள் அம்மா மாதிரியே தான் இருப்பான். ஓகேங்களா? எங்கள் அம்மா அப்படி தான். எங்கள் அம்மா நல்லா கலராக இருப்பாங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாங்க என்னையாட்டவே தான் இருப்பார். எப்படி பொறுத்தணும் பாருங்க. அப்படி தான் அமைய மாட்டேங்குதுங்க. ரியலாகவே அதுதான் உண்மைங்க. எங்கள் அப்பா கலருக்குமே எங்கள் அம்மா கலருக்குமே ரொம்ப வித்தியாசம்.